ரபியுல் அவ்வல் மாதத்தில் 51வது வயது ரபியுல் அவ்வல் மாதத்தில் இமாம் யூசுப் அன்-நபஹானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கிதாபில் எழுதி தருவார்கள். உஸ்ரிய பிருஹிஹி வ ஜஸதிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் يتوتم من المسجد الحرام إلى المسجد الأقصى ثم عرج بها من المسجد الأقصى إلى فوق 7 سماوات. உடனோடு கண்மணி நாயகம் போனார். மேலாதி பற்றி விளங்குகிற பொழுது ஒன்றை விளங்க வேண்டும். சிலர் சொல்கிறார்கள் அது உடம்போட போனதில்லை, கனவுல போனது. கனவுல போனது என்ன விசேஷம் இருக்குது? நாமளே கனவுல எங்கெல்லாம் போயிட்டு வந்துடும், சில சமயம் மேல இருந்து கீழே விழுந்துடும். கனவுல போறது வரலாறாக யாராவது சொல்வார்களா? கனவில் போவது என்பது வரலாறும் இல்லை. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனோடு ரூஹோடு மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு செல்கிறார்கள். எப்படி சென்றார்கள்? போக முடியுமா? ஒரே இரவில், இன்னும் சொல்ல போறோம் என்றால் ஒரு நொடியை விட குறைந்த நொடி நேரத்தில், அது எப்படி மைக்ரோ செகண்ட் நேரத்தில் ஒருவர் எழுதி காட்டுகிறார். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருந்து புறப்பட்டு அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய வாகனம் புராக் என்ற வாகனத்தில் ஏறி மின்னல் வேகத்தில் அல்ல, ஒளியினுடைய வேகத்தில் அல்ல, ஒலியினுடைய வேகத்தில். இன்னைக்கு ஒலியினுடைய வேகம் சொல்வார்கள். ஒலி நாம சப்தம் விடுறது எவ்வளவு நேரத்தில் வருது என்று சொல்ல முடியாது. அதை விட வேகமான நேரத்தில் புராக்கினுடைய சக்தியை கொண்டு, அல்லாஹ் கொடுத்த சக்தியை கொண்டு பைத்துல் முகத்தஸை அடைகிறார்கள். அருமையான சகோதரர்களே, இது கனவுல நடந்தது என்று நாம் நினைக்க கூடாது, எண்ணக்கூடாது. இன்றைக்கு அது பரப்பப்படுகிறது, முஸ்லிம்களால் பரப்பப்படுகிறது. கனவில் அல்ல, நனவில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் சொல்வார்கள், வரஆ ரப்பஹு பிஐனை ரஸிஹி, கண்ணை கொண்டு ரப்பை பார்த்தார்கள், அல்லாஹ்வை பார்த்தார்கள். உலகத்தில் கியாமத் வருவதற்கு முன்னால் யாரும் அல்லாஹ்வை நேரடியாக பார்க்க முடியாது. பார்த்த ஒரே நபர் நம்முடைய உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். அருமையான சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய பகுதிகளில் எல்லாம் நாம் ஒரு சிலபஸ்ல பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்து படிச்சு கொடுத்துட்டு வரோம். அல்லாஹ் இந்த சிலபஸை நிலைநிறுத்தி தருவார். 7 வானங்களை தாண்டுகிறார்கள், தாண்டிட்டு கீழே இறங்கி வருகிறார்கள். வந்து காலையில் சொல்லுகிறார்கள், நான் இப்படி நேற்று இரவோடு இரவாக மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போனேன் அப்படின்னு சொன்ன உடனேயே காபிர்கள் விழுந்து விழுந்து சிரித்தார்கள், ஆடி ஆடி சிரித்தார்களாம், கும்மாளம் போட்டு சிரித்தார்களாம். நம்ம பிள்ளைகளை நான் நேற்றுக்கு கனவுல 4000க்கும் அதிகமான கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கஅபாவுக்கு சென்று வந்தேன். அல்லாஹ் தௌஃபீகை எல்லாம் கனவில் தருவாராக, நனவிலும் தருவாராக அப்படின்னு சொன்னா யாரும் சிரிப்பாங்களா? அப்படி கனவுல எல்லாரும் போவாங்கப்பா. ஆடி ஆடி சிரிக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அப்பொழுதுதானே வருகிறார்கள். வருகிற பொழுது சொன்னார்களாம், உங்க தலைவர், உங்க நண்பர் முஹம்மது என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் நேற்றுக்கு ராத்திரியோட ராத்திரியாக மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போனானா, 7 நாள் பயணம் செய்தால் தானே போக முடியும், போயிட்டு திரும்ப வர வந்துட்டாராம். நீங்க நம்புகிறீர்களா என்று கேட்டார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். அருமையானவர்களே, மஹப்பத்தோடு உள்ள ஈமான், வேற பெரிய அமலெல்லாம் இல்ல. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார்களே, யா அபூபக்கர், அபூபக்கர் நாயகமே, என் வாழ்நாள்ல செய்த அமல், ஹஜ்ஜி, நோன்பு, சதகா, ஸகாத் எல்லாம் உங்க கையில் இருக்கு. என் வாழ்நாள்ல தொழுக முழு சாப்டரையும் உங்க ஃபைலுக்கு மாத்திடுறேன்.
நீங்க உங்க ஃபைல்ல இருந்து ஒரே ஒரு இரவு செய்த அமலை என் ஃபைலுக்கு மாற்ற முடியுமா? எந்த இரவு? கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத்தில் சென்றார்களே அந்த இரவு. அது இபாதத் அல்ல, அது தொழுகை அல்ல, ஆனால் மஹப்பத்தின் மீது ஊறித்திளைத்த அமல் அது என்று நமக்கு விளங்குகிறது. அருமையான சகோதரர், ஒரு இடத்துக்கு வருகிறார்கள். வந்து அல்லாஹும்ம இலைக்க அஷ்கு, இறைவா உன்னிடத்தில் நான் முறையிடுகிறேன். ஒரு பிரபலமான 8 துஆக்களில் இது ஒரு துஆ. அல்லாஹும்ம இலைக்க அஷ்கு ضعف قوتي وقلة حيلتي وهواني. இறைவா என்னுடைய பலவீனத்தை நான் உன்னிடத்தில் சொல்லுகிறேன், என்னுடைய பலவீனத்தை சொல்லுகிறேன். யார் சொல்லுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وهواني على الناس يا ارحم الراحمين. கிருபையுள்ள ரஹ்மானே, அந்த அர்ஹமர் ராஹிமீன் வ அந்த ரப்புல் முஸ்ததஅஃபீன். நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளர், நீ பலஹீனமானவர்களுடைய இரட்சகன். அல்லாஹ்விடத்தில் இப்படி நாம் துஆ செய்து பழகுவோம். இப்படித்தான் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். மிஅராஜ் இந்த 50 இருந்து 51 இருந்து 55 குள்ள நடக்கிறது. மிஅராஜ் பற்றி பேசினாலே இன்னைக்கு 9 மணி வரைக்கும் பேசினாலும் நமக்கு நினைவுக்கு வராது. அடுத்து முக்கியமான ஒரு நிகழ்வு மிஅராஜுக்கு பின்னால் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 53வது வயதில் ஹிஜ்ரத் மக்காவில் இருந்து புலம்பெயர்ந்து மதீனாவுக்கு செல்லக்கூடிய ஒரு அபூர்வமான நிகழ்ச்சி. உலகத்துல நாமெல்லாம் பிரயாணம் போவோம், முதல்ல டிக்கெட் போடுவோம். எங்கேயாவது நீண்ட தூரத்துக்கு பயணம் போறோம்னா டிக்கெட் போடுவதற்கு முன்னால் டேட்டை நாம் தேர்வு செய்வோம். நாம் பிரயாணம் போவது ஒரு நாள், குறிப்பிட்ட நாளை கிபி என்று ஒரு நாளை தேர்ந்தெடுத்து 2021 நவம்பர் மாதம் 5ஆம் தேதி என்று நாம் தேர்வு செய்வோம். ஆனால் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு பயணம் செய்தார்களே, அந்த பயணத்தையே அல்லாஹ் ஒரு காலமாக மாற்றுகிறார். அதுதான் ஹிஜ்ரத், ஹிஜ்ரி வருடம். நாம் காலங்களில் பிரயாணம் செய்வோம், ஆனால் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் பயணம் அதுவே காலமாக மாறியது, ஹிஜ்ரி வருடமாக மாறியது. 51 இருந்து 55 வருடம் வரையிலும் உள்ள நிகழ்வில் இரண்டாவது முக்கிய நிகழ்ச்சி ஹிஜ்ரத்துக்கு சென்ற நிகழ்ச்சி. மூணாவது நமக்கெல்லாம் தெரியும், மிக 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 இஸ்லாமிய வரலாற்றின் தூணாக இருக்கக்கூடிய பத்ர் போர் நடந்ததும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 54 55வது வயது என்று ஹிஜ்ரத்துக்கு பின்னால் 2வது வருடத்தில் நடந்தது என்பார்கள். அல்லாஹ் நமக்கு விளங்குகிற தௌஃபீகை தருவானாக. அருமையான சகோதரர்களே, இப்ப நம்முடைய ஜமாத்துல் உலமா 1 இருந்து 63 வயது வரையிலும் வரலாறை, இப்ப 55 வரைக்கும் இங்க 4க்கு 9 வருஷம், 8 வருஷம், 56 இருந்து தொடங்கி அப்படி கொண்டு போறோம். 63 வயது என்று கேள்விப்பட்டிருக்கிறோமே, இந்த 63 வயது என்பது ஹிஜ்ரி வருடத்தாலா அல்லது ஈசவி கிபி வருடம் நாம் சொல்லுகிறோமா? அது 63 வயதா என்று சிந்தித்தோம் என்றால் வரலாற்றை கொஞ்சம் தெரிந்து வைக்க வேண்டுமே. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது ஹிஜ்ரி கிபி 570 ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி பிறக்கிறார். அவர்களுடைய வஃபாத் 631வது வருடம், கிபி 631வது வருடம் ஜூன் அல்லது ஜூன் மாதம் 5ஆம் தேதி வஃபாத் ஆகிறார்கள், 8ஆம் தேதி வஃபாத் ஆகிறார்கள் சொல்வார்கள். எப்படி நாம் பார்த்தாலும்
61 வயது. 570 இருந்து ஒரு 30 வருடம், அங்கே ஒரு 31 வருடம், 31 வருடம், 61 வருடம், 84 நாட்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபி வருடத்தை அடிப்படையாக வைத்து நாம் சிந்தித்தோம் என்றால் வரக்கூடிய ஹிஜ்ரி வருடத்தில் தான் 63 வருடம். நம்முடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாள் கேக் வெட்டி கொண்டாடுறது சொன்னார்களா? ஆமா சொன்னார்கள். அப்படின்னா எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், எது எப்படி நான் கேட்க மாட்டேன், அது உண்மை. அதனால் தான் அவர்களுக்கு சித்தீக் என்ற பெயரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தார். அதுவரையிலும் அபூபக்கர் என்று இருந்தார்கள், சித்தீக் உண்மைப்படுத்தியவர்கள். இன்றைக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல. இன்றைக்கு ஒளியின் வேகத்தில் செல்லக்கூடிய வாகனங்களை கண்டுபிடித்து வைத்திருக்கக்கூடிய காலகட்டம். அன்றைக்கு சஹாபாக்கள் ஒன்றும் தெரியாமல் இருந்த காலகட்டத்தில் நான் ஒரே இரவில் போனேன் என்று சொன்ன நேரத்தில் நம்பிக்கை கொண்டார்களே, அந்த நம்பிக்கை அல்லாஹ் நமக்கு நிரந்தரமாக தந்தருள்வார். அருமையான சகோதரர்களே, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போய்விட்டு வந்தார்கள் அல்லவா? வந்ததும் அவங்க ஒரு காலம் தூக்குங்கன்னா, ஒரு காலை தூக்கினார்கள் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு காலை தூக்குங்கன்னா, இன்னொரு காலை தூக்குனா நான் கீழே விழுந்துருவேன் என்கிறார்கள் கண்மணி நாயகர். அவன் திரும்ப கேட்கிறான், 2 காலை ஒரே நேரத்தில் சில நிமிடங்கள் கூட தூக்க முடியாத நீங்களா ஏலவானத்திற்கு சென்றீர்கள் என்று கேட்கிறான். இப்ப கனவுனா நமக்கு ஒரு நாள் கனவு கண்டேன்னு சொல்றாரு, நான் வானத்துல பறந்தேன். நம்ம சொல்ல காலை தூக்கு கையை தூக்குன்னு சொன்னா உனக்கு என்ன நல்லா தானே இருந்தேன். அடுத்து கேட்கிறான், அருமையானவர்களே, மிஅராஜ் சம்பந்தமான ஈமானை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமையோடு சொல்வோம், எங்கள் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளியினுடைய வேகத்தை விட கடும் வேகத்துக்குரிய வாகனத்தில் பிரயாணம் செய்தவர்கள் எங்கள் தாஹா நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க கேட்டான், இப்படியே போயிட்டு இருந்தியா? போருடைய வழியில சில வியாபார கூட்டங்கள் எல்லாம் அப்படி போச்சுதே, அதை எங்கேயாவது நீங்க பார்த்தீங்களான்னு கேட்கலாம். கனவு என்றால் இப்படி யாரும் கேட்பது இருப்பதற்குரிய அல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறா, ஒளியினுடைய வேகத்தில் போனது. வியாபார கூட்டம் எங்கேயாவது நடந்தா, பிளைட்ல போனா நாகர்கோவில்ல எத்தனை பஸ் ஓடிச்சு கேட்க போகணுமா? தெரியாது. ஸ்லோடிக்கு போறது இந்த வழியா தான் பிளைட் போகுது, நமக்கு தெரியாது, பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வியாபார கூட்டத்தை நான் இந்த இடத்தில் பார்த்தேன், அவர்கள் உணவு சமைத்துக் கொண்டார்கள், அவர்கள் இந்த வேலையை செய்தார்கள் என்று பலப்படுத்தி காட்டினார்கள். குறிச்சு வச்சுக்கிட்டான். அந்த கூட்டம் வந்த பொழுது கேட்கிறான், கரெக்ட் தான், அவர் சொல்றது கரெக்ட். அருமையானவர்களே, அடுத்து கேட்கிறான், நம்ம எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. பைத்துல் முகத்தஸுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டீங்களா? பைத்துல் முகத்தஸ்ல வடபாகத்துல எத்தனை ஜன்னல் இருக்கு? தெற்கு பாகத்துல எத்தனை ஜன்னல் இருக்கு? பைத்துல் முகத்தஸுடைய வாசல் படிகள் எத்தனை படின்னு கேட்கலாம். நமக்கு தெரியுமா? திருவிதாங்கோட்டில் ஒரு பள்ளி இருக்கு, முஹிதீன் மஸ்ஜித். அது பள்ளி 4-5 படி, 5-6 படி ஏறினாதான் பள்ளிக்கு மேல போக முடியும். ஒரு நாளாவது படி மேல வேலை எனக்கு தெரியும். 52 வயசு இருக்கேன், படி என்னதான் வேலை நமக்கு. இப்ப குளச்சல் பள்ளி, இந்த பள்ளியில எத்தனை ஜன்னல் இருக்குன்னு கேட்டா கொஞ்சம் ஒரு மாதிரியா சிந்திப்போம். அவன் கேட்டது அப்படி இல்லை, இந்த ஜன்னல் எத்தனை கம்பி இருக்குன்னு கேட்டாங்க. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 51வது வயதில் பரிபூர்ணம் பெற்ற வயதில் பதறவில்லை. நம்ம ஏதோ சொல்லிட்டோமே, அல்லாஹ் எனக்கு இருக்கிறான், என் ரப்பு என்னை அழைத்து சென்றான், நீ கேள்வி கேட்கிறியா? நீ கேள்வி கேட்கிறியா? அவனுக்கு விஞ்ஞான பூர்வமாக பதில் சொல்கிறார்கள். இன்றைக்கு எங்கேயோ நடக்கிற செய்தி. அதனாலதான் கொரோனா வந்ததோ என்னவோ தெரியல, எல்லாம் ஆன்லைன் கண்டுபிடிச்சதுனாலதான் நோய் வந்ததோ என்னவோ. வீட்டில இருந்தே படிப்பு, வீட்டில இருந்தே செயற்குழு கூட்டம். எங்களுக்கு செயற்குழு கூட்டம் நடக்குது, 2 பேர் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அது அவங்க வீட்டில இருக்கிறாங்க. கூகுள் மீட், இன்னொரு மீட், இந்த வீட்டுகளை வைத்து
நடத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 16 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பெருமை அடிக்கிறீர்களா? லைவ்ல நான் பார்த்தேன் என்று பெருமை அடிக்கிறீர்களா? என் ஹபீபுக்கு நான் பைத்துல் முகத்தஸை லைவில் எடுத்து காட்டுகிறேன். எண்ணுங்கள் நாயகமே, படியை எண்ணி சொல்லுங்க, பெருமை சொல்லுங்க, ஜன்னலை எண்ணி சொல்லுங்கள் நாயகமே. கண்மணி நாயகம் சொல்கிறார்கள், 3Dல அல்லாஹ் எனக்கு காட்டினான். எதை? பைத்துல் முகத்தஸ ஒரு பக்கமா பார்த்தா சொல்ல முடியாது, உருட்டி உருட்டி அல்லாஹ் தஆலா காட்டினான். எங்கு வேண்டும் வந்தாலும் நீங்கள் நான் பதில் சொல்லுகிறேன் என்று நம்முடைய ஹபீபான இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கனவிலும் நனவிலும் நமக்கு காட்சி தருவானாக. நாளை கியாமத்தில் கண்மணி நாயகத்தை பார்க்கிற பொழுது இந்த கால்தானா அர்ஷில் நடந்த கால்கள், இந்த கால்தானா சொர்க்கத்தில் நடந்த கால்கள் என்று நாம் கேட்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக்கை தந்தர் புரிவானாக. நினைக்க நினைக்க நெஞ்சிருக்கிறது நம்முடைய தலைவருக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்று நாம் நினைத்து பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி மிஅராஜினுடைய நிகழ்ச்சியை குமார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுபடுத்தினார்கள் என்றால், அருமையானவர்களை நாம் நினைக்க வேண்டும், இது கனவா? கனவில் யாரும் இப்படி கேட்பதில்லை. எனவே நம்முடைய ஈமானை, அகீதாவை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சிறு பிள்ளைகளுக்கு இவைகளை எடுத்து சொல்லுங்கள். சிறு பிள்ளைகளுக்கு இன்றைக்கு புதிய பாடத்திட்டம் என்று பாடத்திட்டம் கொண்டு வந்து அதில் இருப்பதையெல்லாம் மறைக்கிறார்கள். இப்ப இல்லைன்னு சொன்னா நம்ம எதிர்த்துக்கிறோம். அது பேசாமல் இருந்தா கொஞ்ச நாள் அது மறந்து. இப்படி ஒரு கொடுமை நடக்கக்கூடிய காலம். அருமையான சகோதரர்களே, அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், நமக்கும் ஒரு மிஅராஜ் இருக்கு. 5 நிமிஷத்துல நாம மிஅராஜுக்கு போய்விட்டு வரலாம். அல்லாஹ்வை கைகட்டி நிற்கிறோமே, அல்லாஹ்வோடு பேசக்கூடிய பேச்சல்லவா? கைகட்டியதும் நாம் ஓடுகிற ஓடுதல் என்ன? வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா, வானத்தையும் பூமியையும் முன்மாதிரி இல்லாமல் படைத்த ரப்புல் ஆலமீனை நான் இதோ முன்னோக்கி இருக்கிறேன் தொழுகையில் என்று சொல்கிறோம். நாம் இன்னைக்கு இது குளச்சலில் நாம் நிற்கிறோம். குளச்சலில் நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நாங்கள் சலாம் சொல்லுகிறோம். நிற்பது குளச்சலில், பதில் சொல்வது, சலாம் சொல்வது எங்கே? மதீனாவின் மன்னர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் சலாம் சொல்லுகிறோம். தொழுகை என்பதை அல்லாஹ் நமக்கு தொழுகையாக்கி தருவானாக. அது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் வஹ்ஷாஇ வல் முன்கர், அப்படிப்பட்ட ஒரு தொழுகையாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தருவானாக. நம்முடைய பிழைகளை பொறுத்தருள் தொழுகையாக ஆக்கி தருவானாக. அந்த அமைப்பில அன்னைக்கு மிஅராஜில கிடைச்ச பரிசத்தான் நாம இன்னைக்கு இஷாவா தொழுக போறோம். அல்லாஹ் அதற்கு தொடர்ச்சியாக அடுத்தவைகளை பேசுகிற